ஆதியில ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னார்ல, நான் உனக்காய் ஜீவனையே தருகிறேன்னு. அவர் ஜீவனை தந்து நிரூபிச்சிருக்கிறாரு. அவர் ஜீவனை கொடுத்து நிரூபிச்சிருக்கிறாரு. ஜீவனை மட்டும் கொடுக்கலைங்க, ரத்தத்துல ஒவ்வொரு அடிகள் வாங்கும் போதெல்லாம் அவர் அப்படியே சகித்து கொண்டவராய், அப்படியே தாழ்மை உள்ளவராய், தன்னுடைய சரீரம் முழுவதும் உருக்குலைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் போது பார்க்கவே அந்த உடல், அந்த சரீரம் முழுவதும் அவ்வளவு கோரமான நிலையில் இருந்தார். எல்லா பக்கமும் சதைகள் பிற்கப்பட்டு கண் பிதுங்கி வெளியே வந்து கோரமான நிலை. யாருக்காக? சிஸ்டர், பிரதர், தங்கச்சி, இது யாருக்காக இந்த கோர நிலைமை? அவரை பத்தி வசனம் சொல்லுது, அவர் அழகுள்ளவர், அவர் பூரண அழகுள்ளவர், அவர் சௌந்தரியம் உள்ளவர் வசனம் சொல்லுது. ஆனா அப்படிப்பட்ட சௌந்தரியம் உள்ள தேவன், அப்படிப்பட்ட சௌந்தரியம் உள்ள தேவன் உங்களுக்காக யாராவது இப்படி ஒரு நிலைமையில வந்து நிற்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. யோசிச்சு நிதானிச்சு பாருங்க. எனக்காக அலங்கோலமாய் மாறினார், எனக்காய் அலங்கோலமாய் மாறினார். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்களுக்கானதான் நான் ஏன் சொல்றேன்னா, அவருடைய அன்பை ருசிச்சீங்கன்னா உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீராவது அவருடைய பாதத்துல, ஆண்டவரே அந்த சிலுவையில் நான் பிழைக்கும்படிக்கு நீங்க மரிச்சீங்களே, நான் உயிரோடு நல்ல சுகமாய் வாழும்படிக்கு நீங்கள் அடிக்கப்பட்டீங்களே அப்பா. ஆண்டவரே நான் சுகமாய் வாழும்படிக்கு ஆண்டவரே நீங்க அடிக்கப்பட்டது எவ்வளோ பெரிய பாக்கியம். இதை நினைக்கலனா நீங்க இதை எடுக்கிறதே வேஸ்ட். அப்படியே சிலுவையை கொண்டு வாங்க. ஆண்டவரே ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை கழுவி வரலுங்க ஆண்டவரே.